இவர் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு. இவருக்கு 2 கம்பெனில இருந்து வேலை வந்திருக்கு. ஒன்னு 1 lakh, ஒன்னு 1.5 lakh சேலரி வந்திருக்கு. இவர் அதெல்லாம் வேணாம், நான் போனா ஐடிக்கு தான் போவேன் அப்படின்ட்டு இந்த டிஇபி படத்தோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீமோடைய முக்கியமான ஆள் ஒருத்தர். இவர் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இவர் கேமரா கிடையாது, ஆனா கேமரா மேன் இவர் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செம்மையா சமைக்கணும். பயங்கரமா ரொம்ப பாத்தீங்கன்னா அடி பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க சுத்தி வெங்காயம் நினைக்கிறேன் நானு. இவர் நம்ம அண்ணன். கைஸ் இந்த வயசுல படிக்கிறோம், நல்லா படிங்க. வேலை செய்யறோம், நல்லா வேலை பண்ணி இவன மாதிரி மட்டும் படிங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த போன்ல மறந்துட்டான். ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் சாரி கைஸ், அவன் தப்பு இல்ல. ஏதோ ஒரு பழைய சேனல்ல தப்பா சொல்லிருக்காங்க. இவ்வளவு தான் போன் எழுதி இருக்கிறோம். இது பண்ணலாம். இதுமே பேசலடா கைஸ். இந்த சேனல் உருவாக்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு லீடர், ஒரு வழிகாட்டி எல்லாமே இவர்தான். சேனல்ல அப்பெல்லாம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதான் எல்லாம் பண்ணோம். இப்ப ஸ்டெப் நான் காய விட்டு விட்டாரு. அவர் துணி காய போனோம்னா நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல வேகட்டும் வேகிற வரைக்கும் ஓகேவா. அவர் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த எக்கனாமியை கையில வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் வச்சிருக்காரு. கரண்டி கரண்டி வாங்க என் கூட வாங்க. கமான் गाइस ஃபாலோ மீ. அந்த பூண்டு எடுத்துக்கோ. சொன்னா மட்டும் செய். எனக்கு தெரியும் அந்த பூண்டு என்ன பண்ணணும்னு. ஏன்ச்சி அந்த கரம் மசாலா ஒன்று இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். குட்டிக்கு உபயோகம் தரப்பாங்க. அவங்க மாத்திரம் பேர இவன் டேய் சும்மாறா. நெருப்பு அலையுது. டேய் அட அங்க மணி கம்னுறா. எந்திரச்சா பாடுறான். டேய் டேய் அங்க எடுத்துட்டு போடா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. டேய் உனக்கு நாடா சத்தியமா அது நல்லா வாங்கலாம். நான் காரணமா? A few moments later. Guys, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை ஜீரணம். அங்க காமிங்க, யாரும் வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க, யாருன்னு தெரியல. Guys, இந்த உலகத்தில் நிலையானது எதுவுமே இல்லை. டெய்லி எல்லாமே ஒன்று மாறக்கூடியது தான். நீங்கள் ஏமாத்தந்து, உங்களை ஏமாத்தந்து, நீங்கள் பின்னாடி சுத்தந்து, உங்கள் பின்னாடி சுத்தந்து, ஏதோ ஒன்று விட்டு தான் போகுது. அதனால் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜாலியாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அளவோடு இருந்தால் தான் எல்லாமே நல்லது. அளவு மீறி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய டீம்லேயே சிலர்லாம் செருப்படிலாம் வாங்கியிருக்காங்க. அதை யாருன்றதை நான் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். காதல் தோல்வியை பார்த்த வண்டி நானு, ஃபர்ஸ்ட் லவ்ல தோத்த வண்டி நானு. அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஊரு நாடு விட்டு அவன் கண்ணை தாண்டி கண்ணெல்லாம் லவ் பண்ணுவான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் செய்வது எப்படி மிஸ் பண்ணா பாருங்க. நாளைக்கு 5 மணிக்கு உங்களோட இது இங்கேயே இருக்கட்டும். காய்ஸ், யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. கையை வச்சு வரப்போதுன்னு தெரியல, எப்படி வேணா வரலாம். நம்ம அண்ணன் இஷ்டத்துக்கு ஏதோ கொட்டுறாரு உப்பு. ஏய் இன்னும் அதை டேஸ்ட் கூட பண்ணலடா. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. குழம்பு இல்ல, டேஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? இப்பதான் டேஸ்டே பண்றீங்க. மணியா நான் சாப்பிட்டு செத்துருவேன். காட்டுறா கை காட்டுறா. கை சும்மா வச்சா வரும் அதெல்லாம். கைஸ் நல்லா இருக்கு. அதான் சொல்லுங்க. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. நல்லா இல்ல. நான் சாப்பிடலாம் மாட்டேன். ஐயோ தட்டு தட்டுல வச்சு தரான். தட்டு நீ தான் சாப்பிடணும், நான் சாப்பிட மாட்டேன். நீ தான் யார் சாப்பிடுறீங்க? இல்ல நீங்க சாப்பிடுறீங்களா? பாக்குறீங்களா? டேஸ்ட் பண்ணாதா? இல்ல ஜி அனுப்பிச்சு விடுங்க. நான் கூகுள் டோர் டெலிவரி நான் பண்ணி விடுறேன். ஜொமேட்டோல வந்து அண்ணன் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்ப நிறுத்துவார் அவருக்கு தெரியல. சரி சொல்லுங்க. நீ வைக்காதடா. இது பாத்தீங்கன்னா தொடகரி மாதிரி இருக்கு. உடம்புக்கு வேணா சாப்பிட்டு போலாம் வீட்டுக்கு. இது தண்ணி எல்லாம் இது மாதிரி இல்ல பேசணும்.
நம்ம அண்ணன் கம்பெனி பெயிண்டர் மாதிரி கம்மன் போயிட்டு இருக்கணும், இந்த பிரச்சனையே இருக்காது. அவன் எதுக்கும் வரமாட்டான் அந்த விஷயத்துக்குலாம். அவன் மாட்டிக்கணும். நான் 6 மணிக்கே சொல்றதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம பேச ஓகேவா? சூடாவே இல்ல. அங்க இப்பதானா பொட்டணும்ல. எரியுதுங்க, கறிதான், வேற எதுவும் இல்லை. இது பாத்தீங்கன்னா பிட் அடிக்கிற மாதிரி பேப்பர் அடிக்கிறாரு. அதுல ஒண்ணுமே இல்லை. A few moments later. இந்த கரண்ட் அடுப்பு வந்து வேலை கொடுத்துச்சு. கரண்ட் அடுப்பு அதை தூக்கி எங்க இருந்தோம் அங்கேயே வச்சிடும். மாதிரி எண்ணெய் எடுக்கிறா நான் பார்த்துறேன். என்னெல்லாம் இந்த சதீஷன் கை வைக்காதுறான். ஒரு முட்டை தானே அது? மணி ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா முட்டை கலக்கிட்டு இருக்கோம். முட்டை வெளியே வாங்க வரோம். கை மட்டும் தான் உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். கை மட்டும் தூங்குடா. நல்ல வழியா சொல்றான். நீ வெள்ள வெளியே நல்ல வழியா வரக்கூடாது அம்மா. அது இல்ல அவனுங்க ஆம்லேட் போறாங்க. டேய் ஒழுங்கா ஊத்துறேன். ஏன்டா வெயிட் பண்றீங்க? ஓட்டி கூட ஊத்துறோம். கொஞ்சமா ஊத்துறேன். டேய் மணி வெறுப்பேத்தாதடா. கலக்கி வெங்காயம் போட்டா அப்புறம் திருப்புவாங்க. வெங்காயம் வேணாம். வெங்காயம் வேணாம், நல்லா இருக்காதா? என்ன அது பக்கத்துல காமிச்சிடாத, கொஞ்சம் மீதி பேத்துரி கலக்கி ஆகிட்டு இல்ல. வேற எப்பறம் ஊத்துவாங்க? எங்கடா ஊத்து? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? என்ன எங்க ஊத்துறாங்க? பக்கத்துல உட்காந்து இந்த ரோக் தரா. அப்படியே சாய்டா. அந்த திருப்பு கிடையாது. சொன்ன மணி தேங்க இப்போதான் நல்லா ஊற்றுது. வாங்க போறாங்க இப்போ எங்காண்ட எடுத்து எங்க போறான்? இவனால வரது எல்லாமே திருப்பி போறா. கருப்பாயிருமா கூகுள் போதும். கூகுளா பாத்தீங்கன்னா வந்து இது பாத்தீங்கன்னா ஆனியன் தோசை. ஆனியன் போட்டா ஆனியன் தோசை, மிளகு போட்டா மிளகு தோசை, உப்பு போட்டா உப்பு தோசை. இது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி அப்படியே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். யாரும் சாப்பிடல. ரிவ்யூ கொடு கூகுள். கேமராமேன் தோசை கொடுக்குறோம். அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.